Taste the Daily. மதுரை மாநகராட்சி வரி வசூலில் பல கோடி ரூபாய் அளவிற்கு மோசடி நடைபெற்ற வழக்கில் 5 பேர் சிக்கினர். வரி வசூல் தொடர்பாக கடந்த ஆண்டு நடந்த வாராந்திர ஆய்வுக் கூட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட கட்டடங்களுக்கு விதிகளை மீறி வரி குறைப்பு செய்யப்பட்டு 1,50,00,000 மேல் முறைகேடு நடைபெற்றது தெரிய வந்தது. தனி பாஸ்வேர்டை பயன்படுத்தி நடைபெற்ற மோசடியில் திமுக மேயருக்கு நெருக்கமான அதிகாரிகள் பலருக்கு தொடர்பு இருப்பதாக கூறப்படுகிறது. 2, 3, 4, 5 ஆகிய மண்டலங்களில் அதிக அளவில் முறைகேடு நடைபெற்றுள்ள நிலையில் மாநகராட்சி 3வது மண்டல தலைவரின் நேர்முக உதவியாளர் தனசேகரன், உதவி ஆணையாளரின் உதவியாளர் கார்த்திகேயன் உட்பட 5 பேர் சிக்கினர். இந்த மோசடியில் மாநகராட்சிக்கு 200 கோடி ரூபாய் இழப்பீடு ஏற்பட்டுள்ள நிலையில் இதில் தொடர்புடையவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். கோவை அருகே இருசக்கர வாகனத்திற்கு எல்லா ஆவணங்களும் சரியாக இருந்தும் ஏதும் கிடைக்காத விரக்தியில் நம்பர் பிளேட்டுக்கு அபராதம் விதித்த காவல்துறையின் அராஜக போக்கை பொதுமக்கள் கடுமையாக கண்டித்துள்ளனர். கோவை கணபதி நகர் பகுதியைச் சேர்ந்த சங்கீத்குமார் பணி முடிந்து வீடு திரும்பியுள்ளார். அப்போது சோதனை என்ற பெயரில் மது அருந்தாத சங்கீத்குமாரை வழிமறித்த காவல்துறை மது அருந்தி உள்ளாரா என பலமுறை ஊதச் சொல்லி தொந்தரவு செய்து ஆவணங்களை காட்டச் சொல்லி நெருக்கடி கொடுத்துள்ளனர். மதுவும் அருந்தாமல் அனைத்து ஆவணங்களும் சரியாக இருந்த நிலையில் வாகனத்தின் நம்பர் பிளேட்டில் குறை இருப்பதாக கூறி அபராதம் விதித்துள்ளனர். அன்றாடம் மக்களின் வாகனங்கள் திருடு போவதை கண்டு கொள்ளாத ஏவல்துறை வசூல் வேட்டையை மட்டும் சரியாக செய்து வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.